புதுவை உலா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் கலாவிசு, புதுச்சேரியிலிருந்து. பரங்கிப்பேட்டையில் உள்ள மீன் பிடிக்கும் ஆற்றோரம் சென்று பார்த்தபோது சிறிய வகை படகுகள் நிறுத்தப்பட்டிருந்தன. ஒரு காலத்தில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த இடம் இன்று வெறிச்சு ஒடி கிடக்கின்றன. ஸ்பீட் போட் வைத்து சிறிய வகை மீன்களை கூட எடுத்து விட்டதால் கடல் வளம் குறைந்து விட்டது என்று கூறுகிறார்கள். எங்கள் வாழ்வாதாரமே குலைந்து போய்விட்டது என்றும் சொல்கிறார்கள். கரையிலோ சுற்றிலும் கருவேல மரங்கள் தான் தளதளவென வளர்ந்து நிற்கின்றன. அரசு இதற்கான ஒரு முயற்சி செய்யவில்லை என்றால் மிக விரைவில் கடல் வளம் குறைந்துவிடும். சுருக்கு வலையை பயன்படுத்துவதால் மிகச்சிறிய மீன்களை கூட பிடித்துவிடலாம். குறைந்தபட்சம் 300 அடி ஆழமும் 150 அடி நீளமும் கொண்டுள்ளதால் அடி ஆழத்தில் உள்ள மீன்கள் முட்டைகள் எல்லாவற்றையும் இந்த வலைகள் வாரி விடுகின்றன. இதுதான் இதில் கொடுமையான விஷயமும் கூட. இதனால் மீன்கள் மறுபடியும் உருவாக வருட கணக்கில் கூட ஆகலாம் என்கிறார்கள். ஸ்பீட் போட்டும் சுருக்கு வலையும் கடல் வளத்தை அழித்து கொண்டிருப்பதால் தற்போதே அதன் விளைவுகளை சிறிய அளவில் மீன்பிடிக்கும் தொழிலாளிகள் உணர துவங்கிவிட்டனர். காலம் போக போக பெரிய முதலாளிகளுக்கும் இது நடக்கலாம். அப்போது தவிப்பதில் லாபமில்லை. ஏற்கனவே வயல்வெளிகளை வீட்டு மனைகளாக்கி விவசாயத்திற்கு வேட்டு வைத்து விட்டோம். இப்போது கடல் வளத்திற்கும் முளை வைப்பதற்குள் இதற்கான தீர்வை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். சொல்லி போராட்டம்லாம் பண்ணி தடை பண்ணாங்க 2 வருஷம் போட்டு ஓடாத இருந்துச்சு. இப்போ எல்லா போட்டுமே ஓட ஆரம்பிச்சிச்சு. எல்லா போட்டுமே சொல்லு அதோட இந்த சைனா இன்ஜினை வச்சு இழுக்கிறாங்க. இழுப்போல அந்த போட்டை பிடிக்கவே முடியாது நம்மளால். அந்த அளவுக்கு ஸ்பீடு போவோம் போட்டு இழுத்து அந்த பாருக்கு எல்லாத்தையும் அடித்து உடச்சி நிறைய தள்ளிட்டு போவோம். எல்லா மீனையும் அந்த பாருக்குலாம் வலையிலே வரும். அதெல்லாம் நினச்சி இருக்கிற வாழ்வாதாரம் எல்லாத்தையும் அந்த இழுப்போல தான் அழிக்கிட்டு. சுருக்கோலன்றது மேலே வர மீனை மட்டும் தான் பிடிச்சாங்க. இங்கே கீழே இனப்பெருக்கத்தை அழிக்கிறாங்க. அவங்க கீழே அந்த சின்ன இறா நாங்கள் பெருசாக இந்த ஒரு அளவுக்கு பெருசாக வளர்ந்தவங்க பிடிக்கிற மீனெல்லாம் சின்ன வலையிலே இப்போ பிடிச்சி காலி பண்ணிட்டாங்க. இந்த வாழ்வாதாரம் இருக்கும். எல்லா மீனுமே அழிஞ்சிட்டாங்க. சுருக்கோலையாக தான் அழியுது. இது இழுப்போலையாக தான் மெயின். சுருக்கோலை தான் சொல்லி தடை பண்ணி நிறுத்தாங்க. சுருக்கோலையை விட்டுட்ட பிறகு இப்போ எங்கள் சுருக்கோலைக்காரவங்களே சொல்கிறாங்க இப்போ இழுப்போலை தான். அந்த ஸ்பீட் போட்டு குதிரை திறன் உள்ள இன்ஜின் எல்லாமே சைனா இன்ஜின். இப்போ அந்த போட்டால் தான் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு. எல்லா போட்டும் மோட்டர் இருக்குது. இப்போ நாங்கள் போட்டெலாம் தொல்லு போதை இருக்குது. சீசனில் எல்லா போட்டும் தொல்லு போவேன். இப்போ எல்லா போட்டும் அதிகபட்சமாக இந்தமாதிரி மோட்டரில் வச்சு வச்சுருக்காங்க. இந்தமாரி போக கடல் தொல்லை இல்லாத போய்டும். சிறுதொல்லே கிடைக்கிற சிறுதொல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சின்ன மீன் பெரிய மீன் பிடிக்கிறவங்க எல்லாமே ரொம்ப தடை பண்ணாங்க. நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. நிப்பாட்டி 2 வருஷம் நிப்பாட்டிருந்தாங்க அந்த கொரோனா டைமில். அதனால் அவங்க பேச்சை கேட்டாங்க என்னன்னு தெரியல. அப்புறம் ஹைகோர்ட்லாம் போய் சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் திரும்ப அதை பற்றி எதுவுமே பேசாத கட்சி சப்போர்ட்டில் லாஜி தெரியாச்சு. கட்சி சப்போர்ட்லாம் தெரியாது. தைவான் இது மாதிரி நாட்டிலலாம் என்ன செய்கிறாங்கன்னா மீன் குஞ்சுங்களை அதிகமாக இனவிருத்தி பண்ணுறாங்க. ஆமாம். இப்போ நான் கத்தார் போயிருந்தேன். கத்தார் போய்க்குள்ள இந்த மாதிரி மீனை பிடிக்கக்கூடாது. இந்த மாதிரி மீனை பிடிச்சா விட்டுடணும். இங்கே அந்த மாதிரி போய் மீனை பிடிச்சி நம்மளை ஊருக்கு அனுப்பிடுவோம். நான் இருந்த இடத்துல சொல்கிறேன். இந்த மீனை பிடிச்சி ஒரு தடவை பார்ப்பான் விட்டுன்னு சொல்லுவான். மறுதடவை அதேமாதிரி மீனை பிடிச்சா நம்மளை அனுப்பிடுவோம் ஊருக்கு வச்சு அனுப்பிடுவோம். இங்கே அதேமாதிரி இல்லை. ரவ மீன் அந்த மீனை அதாவது ஒரு ஊரே பிடிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு பிடிக்கும். அந்த மாதிரியான மீனை ஒரே ஒரு போட்டு சாவடிக்கிறான். அவ்வளோ மீன். நான் அந்த போட்டுக்கு போனேன். அதனால் பார்த்தவொடனே எனக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு. இது பெருசாக வளர்ந்தவொடனே எவ்வளோ பேர் பிடிக்க வேண்டிய மீனை இவ்வளோ பிடிச்சி 3 சிலிங் 4 சிலிங் அடித்து போட்டு காய வைக்கிறானோ. கசாரில் போடுறானோ. அதில் வாழ்வாதாரம் முடிச்சானோ. அப்படியே சின்ன இதுலேயும் கசாரில் போட்டு என்ன புண்ணியம் இருக்குது. கசார்னா இந்த இதுமாரி கசாரு காய வச்சு இந்த சென்னுகுனி மாரி போட்டு காய வச்சு அதை என்ன செய்வாங்க? அந்த கசாரை தீவனத்துக்கு அனுப்புறது. இதெல்லாம் தீவனம் அந்த ஆயிலுக்கு இதை வேறு அனுப்புறாங்க.
அவங்க தொழிலை மட்டும் தான் அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்க சம்பாதிச்சா வாழ்ந்தால் போதுன்றாங்க அவங்க. அந்த பற்றிய ஒரு பொதுவாக இது அடிப்படையில் இல்லை அவங்களாம். சரி இந்த வலையில் வச்சு இழுக்கலாமா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் போன லாஞ்சில் பழையத்தில் லாஞ்சி அந்த லாஞ்சிக்கு போனேன். இங்கேருந்து வருமானம் இல்லாதனால ஊராக போய் தொழில் பண்ணோம். அங்கே போய் பார்த்தவன தான் தெரியுது இதில் திருப்பூர் லாஞ்சி போனது கிடையாது. அன்றைக்கி போகக்கூடாது சின்ன சின்ன மீன் தான் பிடிச்சி 3 சிலிங் 4 சிலிங் அடித்தா போட்டு ஃபுல்லாக ஆகிடுச்சு. அதை ஒரு வருஷத்துக்கு சம்பாதிக்கலாம் ஒரு ஊர் அந்த மாதிரி. அது அரசு தடை செய்திருக்காங்க. இதெல்லாம் தடை செய்ய அது அவங்க வந்து அரசு தரப்பில் வந்து பார்க்கும்போது அரசு தரப்பில் வந்து பார்க்கும்போது இங்கே வெரிஃபிகேஷன் பல தடவை வந்துருக்காங்க. ஒரு சமயம் அங்கேருந்து ஃபோன் வருதா என்னன்னு தெரியல, இங்கே வந்தவொடனே சட்டுன்னு மாற்றிடுறாங்க இன்ஜினை மாற்றினாங்க. ஒரு சின்ன பொருள் இருக்காங்க அதில், அந்த பொருளை எடுத்துட்டாலே அந்த ஸ்பீடு கம்மியாகிடுமோ. ஆக அந்த சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஸ்பீடு போட்டு அதான் இன்ஜின் ஸ்பீடு போட்டு அந்த இன்ஜின் வந்து இல்லைன்னா இந்த இந்திய மக்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். இப்போ அதை வந்து அரசாங்கம் கட்டுப்படுத்தணும். ஆமாம், கட்டுப்படுத்தி அது மாதிரி அந்த சின்ன குட்டியாக இருக்கும் போதே மீன்கள்லாம் பிடிக்கக்கூடாது, இழுவலையை பிடிச்சி இழுத்து வரக்கூடாது. அப்போதே நம்ம சின்ன பிள்ளையாக இருக்கும், எனக்கு தான் சின்ன பிள்ளையாக இருக்கும். லைலாண்டு தான், லைலாண்டு இருக்கும் நல்ல வருமானம் வந்துச்சு. இப்போ லைலாண்டில் விட்டு ஸ்பீடு போட்டுன்னு ஒன்று வந்துச்சு. ஸ்பீடு போட்டு அந்த பவர் இன்ஜின் வந்துச்சு பாருங்களா, அதில் தான் ஃபுல்லாகவே அழிஞ்சது. நம்ம சும்மா லாஸ்ட் நம்மளாம் வந்து இதை கட்டியே தான் கிடக்கு போட்டே தொழில் போக முடியல. அங்கே என்ன கடலில் வெறும் தண்ணி தான் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து அது இல்லாமல் எங்களுக்கு நார்மலாக இருக்கணும். இப்போ இந்த 2 மாதம் மறைக்கிறாங்க பாருங்க, அந்த மறைகள் தான் எங்களுக்கு பெரிய இது. ஆமாம், அவங்க மறைச்சா தான் அந்த மீன் வந்து என்ன பாருங்க கரெக்டான டைமில் மறைச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அது போட்டு இல்லைன்னா அதையும் நாசம் பண்ணுறாங்க. இந்த ஒரு விஷயம் தான் கவர்மெண்ட் சொல்லி கேட்குறாங்க. இனப்பெருக்க தடைக்காலம் போனால் அதையும் பிடிச்சிருவாங்க. ஆனால் வந்து அவங்க வந்து நல்லா தான் வராங்க. எப்படி தான் தெரியுதுன்னு தெரியல அவங்களுக்கு. கரெக்டாக அந்த டைமில் அதை கட்டிடுறாங்க. ஆமாம், இப்போ நம்ம போட்டெலாம் சிறு தொழில் தான், ஒன்றும் பெரிய தொழில் இல்லை. அவங்களாம் அப்படி இல்லை. ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும் உங்களுக்கு? எங்களுக்கு வந்தால் 10 ரூபா, அதிகபட்சம் வந்து 10 ரூபா கிடைச்சாலும் போதும்னு நினைக்கிறாள். 10,000 வித்தாலே போதும். அதுக்கு முன்னாடி இந்த போட்டில் வராதப்ப ஒரு டன் ஏற்றிடுவோம் கல்ரா மீன். இந்த மீன் ஒரு டன்னு 500 கிலோ 400 கிலோ 300 கிலோ இப்படி அப்படியே இருந்துச்சு. அந்த மீனை கண்ணாலே பார்க்கறது இல்லை. அந்த மீன் அந்த மாதிரி வந்து அந்த மீனை யாராலையும் பிடிக்க முடியாது எங்களை தவிர. ஆமாம், அந்த மீனை நாங்கள் மட்டும் தான் பிடிச்சிருந்தோம். இப்போ இந்த ஸ்பீடு போட்டு இருக்குல்ல, அந்த போட்டு பிடிக்கிறாங்க. அந்த மீனை பார்த்து வளர்ச்சி இப்போ வந்து உங்களுக்கு அது 10,000 வருதுன்னா உங்களுக்கு எவ்வளோ செலவு போக எவ்வளோ கையில் மீன்? 2,000 செலவாயிடும். 8,000 கிடைக்கும். 8,000 போட்டுக்கு 4,000 போனால் ஆளுக்கு 4,000 பிரிச்சு கட்டும். அதாவது போட்டுக்கு 4,000 கொடுத்துருவீங்க, ஆளுக்கு 4,000. ஆளுக்கு 4,000. எத்தனை பேர் போவீங்க? 4 பேர் போனால் ஆளுக்கு 500 ரூபா, அப்படி 1000 ஆளுக்கு 1000 ரூபா அப்படி போகும். இந்த 1000 சம்பாரிச்சாதான் உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். ஆமாம், ஒரு நபருக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். அதுவும் வந்து இப்போ இல்லாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் வருமானத்துக்கு வழி இல்லாமல். ஆமாம், அதுவும் இல்லாத டீசல் கடை வருது. அதாவது நம்ம கை காசை போட வேண்டியது. அது எதுக்கு நம்ம போட்டு எடுக்கணும்? ஏன் கை காசை போட்டு எடுக்கிறதுக்கு நம்மளே இங்கே வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும். கஷ்டத்தில் திரும்ப ஒரு நாள் கடை வேண்டாம் எப்போ போட்டுடலாம் லாஞ்ச அப்படின்னு. மறுநாள் நம்ம எங்கே போய் ஆட்டு கடை வாங்குவோம். அதுக்கு போட்டே தேவையில்லை. இந்த மட்டுக்கா போகலான்னு தோணும். வேறு ஒன்றும் இல்லை. ஆற்றுக்கு போகணும். தோனி இருக்குது, ஆற்று தொழில். அதை போட்டு ஏதோ கிடைக்கும். ஏதாவது 200 செலவுக்கு 500 ஒரு நேரம் 1000 கூட கிடைக்கும். அது நம்ம சொந்தம் இதாக போய்ட்டு டீசல் கடை வராது, எதுவும் கடை வராது. தாவிக்கிட்டு தான் போய் வலை போடுவோம். வலை தான் வாங்கணும். புது வலை போட்டு பழசை ஒரு 3 மாதம் 4 மாதம் பழசாயிட்டு வேறு வலை வாங்கணும். ஒரு வலை கிலோ வந்து 750 ரூபா வீட்லேயும் போகுது கிலோ. இப்போ 3 கிலோ வலையாக சேர்க்கணும். ஒரு வலை பொதுவாக 3 கிலோ வலையாக இருக்கும். நாங்கள் ஒரு 4-5 பீஸ் வச்சுருப்போம் வலை. 3 கிலோ வலை 4 பீஸ் வச்சுருப்பேன். நான் மட்டும் வலை அதிகமாக வச்சுருப்பேன் எல்லாமே. அதுமாரி எந்த தொழில் இருக்குது அது தொழில் அப்படியே மாற்றிக்குவோம். வலையை எறா, அப்படி உள்ள எறா, மீன், நண்டு